பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ்ல ஏதாச்சும் புது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுதா? ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் எந்த லெவல்ல இருக்கும்? நம்ம எப்படி அந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணணும்? ஆர்ஆர்பி பிஓ உடைய ஃபைனல் கட் ஆஃப். இது 3யும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிரைஸ் உங்களுக்கு ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா 44% டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். கூப்பன் கோட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் வாங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் நோட்டிஃபிகேஷன்ஸ பத்தி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜூன் எண்ட்லயும், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லயும் கலந்த மாதிரி உங்களுக்கு ஐடிபிஐ எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் மார்ச் அண்ட் ஏப்ரல், மார்ச் லாஸ்ட் வீக் அண்ட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆல்சோ உங்களுக்கு ஐடிபிஐ எக்ஸாம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நெறைய டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இல்லைங்களா? ஜூன்ல எக்ஸாம் இருக்குன்ற மாரி அப்டேட் கிடைச்சிருந்தது. மார்ச்லயும் வர மாரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு டிசிஎஸ் இன்ஃபோ ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னா, உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் நம்ம வழக்கமா சொன்ன எஃப்சிஐ அண்ட் அ ஆர்பிஐ. எஃப்சிஐ அண்ட் ஆர்பிஐ அதே டேட்ஸ் தான் இருக்கு இப்ப வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம் ஏப்ரல்ல பிலிம்ஸ், அ மே சாரி ஜூன் 7 உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும். ஏப்ரல்ல பிலிம்ஸ் இருக்கும். எஃப்சிஐய பொறுத்தவரை உங்களுக்கு பிரிலிம்ஸே எப்போ அப்படின்னா, ஜூன்ல தான். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஃப்சிஐ பிரிலிம்ஸ் இருக்கு. அண்ட் மெயின்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட் டேட்ஸ் நம்ம தனி வீடியோல போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எங்க ஐகார்ட்ல குடுக்குறேன். போயிட்டு பாருங்க. ரைட் இப்ப ஆர்பிஐ அசிஸ்டன்ட் உடைய எக்ஸாம் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனோம் இல்லையா? ஆர்ஆர்பி கிளர்க். இந்த ஆர்ஆர்பி கிளர்க் உடைய எக்ஸாம் லெவல்ல தான் இந்த எக்ஸாம் உடைய லெவல் எக்ஸாக்ட்டா இருக்கும். மெயின்ஸ்லயும் அதே லெவல்ல தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் அதுல இருக்க மாரி இதில எடுத்தா போதுமா சார் அப்படின்னா, இதில என்ன ஒரு வித்தியாசம்னா, கரண்ட் அஃபயர்ஸ், கம்ப்யூட்டர் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதோடைய மார்க் வந்து 1 மார்க் ஈச் 40, 40 ஆப்டி ரீசனிங்க்கும் 40, 40 தான். 50, 50 வராது. பேட்டர்ன், எக்ஸாம் லெவல் எல்லாமே ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் மாரி இருக்கும். மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். 40, 40 கொஸ்டின் 50, 50 மார்க். பிரிலிம்ஸ் எக்ஸாம்லயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 95 மார்க் அட்டெண்ட் பண்ற மாதிரி எக்ஸாம் லெவல் இருக்கும். நல்லா பிரிப்பேர் பண்ணி ஸ்பீட் நல்லா வச்சிருக்கீங்க. எக்ஸாம் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா 95 அட்டெம்ப்ட் குடுக்க முடியும். ஸோ நீங்க இப்போ டார்கெட் பண்றதே 90 பிளஸ் மார்க் டெஸ்ட்லயே நீங்க 90 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம்னா, மெயின்ஸ் எக்ஸாம்னா ஒரு 130 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. இங்க மார்க் டெஸ்ட்ல, ரியல் எக்ஸாம்ல மார்க் அதிகமா எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மார்க் டெஸ்ட்லயே நீங்க இந்த ரேஞ்சுக்கு டார்கெட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரியல் எக்ஸாம விட. பட் இங்கேயே இவ்வளோ டார்கெட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால ரியல் எக்ஸாம்ல அதிகமான மார்க் எடுக்க முடியும். நான் செப்பரேட்டா சப்ஜெக்ட் வைஸா வீடியோஸ் போடுறேன். பட் எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும்? எவ்வளோ மார்க் எடுக்கணும்ன்ற டவுட் நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பிரிலிம்ஸ்னா 90 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. மெயின்ஸ்னா 130 பிளஸ் மார்க் டெஸ்ட்ல. ரியல் எக்ஸாம்ல இத விட அதிகமா அட்டெண்ட் பண்ண முடியும். இத விட அதிகமா அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஏன்னா வேக்கன்ஸிஸ் கம்மி, எக்ஸாம் ஈஸி லெவல். இந்த வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அடுத்த வருஷம் போன வருஷம் இருந்த ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல இருந்துச்சு. அந்த லெவல்ல தான் ஆர்பி அசிஸ்டன்ட் இருக்கும். இந்த லெவல் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. மேபி அத விட ஒரு 10% உங்களுக்கு லெவல் கூட இருக்கலாம் ஆர்பி அசிஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அதே மாரி தான் இருக்கும் லெவல். பேட்டர்னும் அதே தான். டைமிங்கும் அதே தான். நீங்க இன்னும் பண்ண தேவையில்ல. ஆர்ஆர்பி கிளர்க் பிரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. அப்படியே அத ஆர்பி அசிஸ்டன்ட்க்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? ரைட். பிகினர்ஸ், டாப்பர்ஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. இந்த லெவலுக்கு, இந்த அட்டெம்ப்ட்க்கு உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன். சரி. ஆர்ஆர்பி பிஓ ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும்? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். எப்பவுமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மெயின்ஸ் மார்க்க விட ஒரு 20, 25 25லிருந்து 30 மார்க் அதிகமா இருந்தா தான், பிளஸ் 25லிருந்து 30 மார்க் அதிகமா இருந்தா தான், எப்பவுமே கிடைக்கும் இந்த ஆர்ஆர்பி பிஓ அப்படிங்கிறது ட்ரெண்டா இருந்தது. பட் இப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு பர்ட்டிகுலரா அப்படின்னு பார்த்தா, யூசுவலா இன்டேக் இருக்கு இல்லையா? மெயின்ஸ்க்கு இன்டேக் எடுக்கக்கூடிய ரேஷியோ இருக்கு இல்லையா? அது வந்து யூசுவலா எடுக்கக்கூடியத விட கம்மி. போன வருஷம்லாம் 1:20 இருந்துச்சு. இந்த வருஷம் 1:14 தான் இருந்தது. ஓகேங்களா? 1:14 பக்கம். 1:20 எடுப்பாங்க இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? இப்போ 1:14 எடுத்திருக்காங்க. ஆனா, ஐபிபிஎஸ் பிஓலாம் பார்த்தீங்கன்னா 1:3, 1:4, 1:5 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மேக்ஸிமம் 1:5 தான் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓலாம் போனா. ஏன்னா வேக்கன்ஸிஸ் பொறுத்து மாறும். அது நமக்கு தெரியாது. கரண்ட் வேக்கன்ஸிஸ் என்னன்ட்டு. ஸோ இப்போ 1:14 பிளஸ் இதில வேக்கன்ஸிஸ் வேற இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சா அப்போ 1:13, 12 அந்த ரேஞ்ச் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யூசுவல விட கம்மியான ஆஸ்பிரண்ட்ஸ உள்ள எடுத்திருக்காங்க ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 62 பிளஸ் ஆர் மைனஸ் 3 தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி சொன்னோம். அவங்க யூசுவலா எடுக்கிறத விட கம்மியா எடுத்ததுனால அது 68 கிட்ட போயிருக்கு. ஸோ 65 வரை நம்ம சொல்லியிருந்தோம். 65 வரை சொல்லியிருந்தோம். ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா போயிருக்கிறதுக்கான காரணம் இந்த ரேஷியோ தான். 3 இல்ல 8 ஒரு 5 மார்க் வரை போயிருக்கு. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ ரேஷியோ மாறி இருக்குன்னா, கண்டிப்பா அவ்வளோ போக தான் செய்யும். நம்ம பிரெடிக்ட் பண்ணதும் அக்யூரேட்டான பிரெடிக்ஷன் தான். என்னன்னா, அந்த இடத்துல இன்டேக் வந்து வழக்கமா பண்றத விட கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சரி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
அடுத்து என்ன அப்படின்னா, வழக்கமா போறத விட கம்மியா போயிருக்கிறதுனால, இந்த 25 அப்படிங்கிறது 15லேருந்து ஒரு 20 ரேஞ்ச் பிளஸ் மெயின்ஸ்ல கட் ஆஃப விட ஒரு 15லேருந்து 20 மார்க் அதிகமா இருந்தாலே, உங்களால இந்த வருஷம் எக்ஸாம் கிராக் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு 51 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஓகேங்களா? அப்போ 49ல இருந்து 53 வர சொல்லியிருக்கோமா? இந்த ரேஞ்சில இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 51 ரேஞ்சில அதுக்கு கீழ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி டைனாமிக்ஸ் தகுந்த மாரி இது மாறும். அதனால தான் இந்த ரேஞ்ச் பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு குடுத்துருக்கோம். ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா 50 50 விட கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. 50 பிளஸ் ஆர் மைனஸ் 2 48ல இருந்து 52 வர இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் ஓபிசி கேண்டிடேட். மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்கும் இத விட ரொம்ப 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 கம்மியா இருக்கும் கட் ஆஃப். ஓகேங்களா? பட் ஆனா அது அக்யூரேட்டா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அத கொண்டு வரல. நம்ம ஒண்ணு சொல்றோம்னா தெரிஞ்சா முழுசா தெரிஞ்சா தான் சொல்லணும். அது வந்து வேரியபிள் நெறைய பாயிண்ட்ஸ் தகுந்த மாரி மாறும். ஒரு அக்யூரேட்டா ஒரு 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 ப்ராப்பரான ஒரு எக்ஸாக்ட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ரேஷியோ இருக்காது. இத விட 4 மார்க், 3 மார்க், 5 மார்க் குறைவா தான் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி போக போக அது 4 மார்க், 3 மார்க் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஒரு சில டைம் நெறைய வேரியேஷன் இருக்கும். ஒரு சில டைம் குறைவான வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பயத்துல இருந்திருப்பீங்க. நெறைய 55, 58 அந்த மாரி போயிருமா அப்டின்ட்டு. ஸோ 49 அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கும், 48 ஓபிசி கேட்டகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வேக்கன்ஸீஸ் எல்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தா. ஸோ ஒரு சில அப்டேட்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாரி வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆயிருந்தா. வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆகலன்னா இந்த ரேஞ்சில கட் ஆஃப் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அக்யூரேட்டா வேக்கன்ஸீஸ் தெரியாது. எந்த ஆர்டிஓ நம்மகிட்ட இல்ல. அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் வேக்கன்ஸீஸ்ல எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி கட் ஆஃப் இருக்கும். இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நீங்க கிளியர் பண்ண வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. சரிங்களா? இல்லன்னா இங்க 15, 16 போட்டுருப்பேன். அப்படியே 0.4 போட்டு பிளஸ் 14 போட்டா அதுதான் நமக்கான கட் ஆஃப். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இன்டேக்கே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நீங்க நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 44% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.